நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜார்ஜியாவில் அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் ஏராளமானோர் வேலை வாய்ப்பை இழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆயிரக்கணக்கானோர் அரசிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றி தற்போது பார்க்கலாம். ஐரோப்பிய நாடான ஜார்ஜியாவில் 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு மார்கவெலஸ் வில்லி அதிபராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் தற்போது பொருளாதார நெருக்கடி அங்கு கடுமையாக அதிகரித்திருப்பதாகவும் குற்றச்சம்பவங்கள் அதிகளவில் நடப்பதாகவும் தெரிவித்து ஏராளமானோர் ஜார்ஜியா தலைநகரான பிலிசியில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் பிலிசி தெருக்களில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர். மேலும் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் எதிர்க்கட்சி தலைவர்களாலும் சமூக செயற்பாட்டாளர்களாலும் வழிநடத்தப்பட்டது. பொருளாதாரத்தை சீர்படுத்த கோரியும் குற்றச்சம்பவங்களை கட்டுப்படுத்த கோரியும் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த போராட்டத்தின் மூலம் அரசிற்கு முக்கிய கோரிக்கைகள் தெரிவித்துள்ளோம். மக்கள் அவர்களாகவே போராட தொடங்கிவிட்டனர். ஜார்ஜியாவில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பொருளாதாரம் 30% வீழ்ச்சி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.